என்னுடைய மனைவியை திட்டினால் என்னுடைய மானம் தானே பாதிக்கப்படும். அதெல்லாம் புரியவில்லை. இந்த இளைஞர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்றே புரியவில்லை. எல்லாவற்றுக்கும் ஆவேசமாக நான் இவர்தான் எங்களுக்கு தலைவர், ஆகவே அவர் செய்ததெல்லாம் நெறி சார்ந்தது. நான் இன்னொரு பிறப்பில் விவசாயியாக பிறந்து நான் விவசாயம் செய்ய வேண்டும். இதுக்கு இன்னொரு பிறப்பு, இந்த பிறப்பிலேயே 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு உழுவு, இதற்கு இன்னொரு பிறப்பு என்று கேட்கிறேன். இந்த செய்தி பெரிதாக்கப்படும். தேர்தல் காலத்துல கட்டிய பெண்டாட்டியை வைத்து ஒழுங்காக வாழ தெரியாதவன் எதற்கு பேசுகிறான் என்று கேட்பார்கள். எனக்கு அரசியல் கருத்துக்கள் தான் அடிப்படையை தவிர எனக்கு இது முக்கியம் இல்லை. வெட்டி விடுவது என்பது நம்முடைய நாகரிகம் இல்லை, உங்களுடைய கிறிஸ்துவ நாகரிகமும் இல்லை. யூதர்கள் வெட்டி விடுகின்ற வாழ்க்கை முறையை வைத்திருந்தார்கள். இயேசு வந்து அதை மாற்றினார். பேருந்து பக்கத்துல ஓடி வந்து நேற்று 2 பேர் அடிபட்டு இருக்கிறான். வண்டியை நிறுத்தி கொண்டு அவனை பார்த்து, நான் வரப்போவதில்லை, போ. இப்ப என்ன, எனக்கு பக்கத்துல எதுக்கு ஓடி வருகிற? இப்ப என்ன காணாததை கண்டு விட்டேன். உன்னை போல எனக்கு 2 கை 2 கால், உனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் எனக்கும் சாவு வரும், பிறப்பு வரும். ஆனால் நீயே வியந்து விடுகிறாயே, நான் தான் தமிழ்நாடு தான் நான் என்று. இதெல்லாம் வந்து ரொம்ப மிகையான பேச்சுக்கள். அந்த இளைஞர்களை கண்டித்து, நான் வரமாட்டேன், நீ நெல்லு, வண்டியை நிறுத்து, எதற்காக கூட ஓடி வருகிறாய், வண்டியில் அடிபட்டு விடுவார். ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன விமர்சனம்? அரசியல் புரியவில்லை அவருக்கு என்ற விமர்சனமா? இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை முறை, அதாவது குடும்பத்தார் பிரச்சனை. ஆனா ஒரு நாட்டின் தலைவனாக இருக்கிற மனிதர்கள், கருணாநிதி ரொம்ப அசிங்கமாக பொது வாழ்க்கையில் அப்படி இருந்தார். இப்பொழுது இவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதான் புதிதா? அதாவது எங்களுடைய தலைவர் அப்பொழுக்கற்றவர், இதுபோல் செய்ய மாட்டார் என்று சொல்வதில்லை. அவர் செய்தார்கள், இதோட படு மோசமாக செய்தார்கள். இப்ப என்ன நாங்க செஞ்சா என்ன? இப்படியே போனா நாட்டினுடைய மொத்த பண்பாடு சீரடிந்து வீணாக போய்விடும். நான் சொல்லுவேன், அவர்தான் என் மகள் கனிமொழியின் தாயினாரு. என்னுடைய மனைவின்னு சொன்னா சட்டம் தடுக்கும். ஏன் ஒரு பெண் உயிரோடு இருக்கும் போது இன்னொரு பெண்ணை நீ மணக்கிறாய் என்று சட்டம் அவர் மீது பாயும். அதனால இந்த தாய் மனைவி என்று சொல்ல பயன்படுத்தாம என் மகளின் தாய் என்று சொன்னார். பெரிய பெண்ணுரிமை பேசுகிற கனிமொழி அவங்க அப்ப மீதுல பாயணும். அதை விட்டுட்டு உலகத்தின் மீதெல்லாம் அவர் வந்து பெண் உரிமை பேசுகின்ற இயல்புடையவராக இருக்கிறார். அதாவது சொல்லுவேன், ஒரு நாட்டினுடைய தலைவனாக இருக்கின்றவன் ஒன்று ரொம்ப சிறப்பான நடத்தி உடையவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதை மக்கள் பின்பற்றுவார்கள். அவனுடைய தாக்கம் நாட்டு மக்களிடம் ஏற்படும். மன்னன் எப்படி மக்கள். ஆகவே சிறந்த மன்னன், நீதியுடைய மன்னன், நெறியுடைய மன்னன் ஆளுகின்ற நாட்டில் மக்களும் அப்படித்தான் இருப்பார்கள். காந்தி அரசியலுக்கு வந்த காலம் மட்டும்தான் இந்தியாவிலே நேர்மையும் ஒழுக்கமும் இருந்தது. பொய் சொல்வது அரசியலில் கேவலமாக கருதப்பட்ட காலம் காந்தியினுடைய காலம்தான். குடிப்பது, பொய் சொல்வது, அடுத்து கெடுப்பது, இவையெல்லாம் இழிவானவையாக கருதப்பட்டது காந்தியினுடைய காலத்திலே தான். ஆகவே ஒரு நாட்டையே பாதிக்கின்ற அளவுக்கு தலைவன் இருப்பானே, ஆனால் நாட்டினுடைய பண்பாடே மாறுகிறது. அது இல்லாமல் அவன் செய்தான், இவன் செய்தான், நானும் செய்கிறேன் என்று சொன்னால், அவன் பங்குக்கு அவன் கீழே இழுத்தான், இவன் பங்குக்கு இவன் கீழே இழுத்தான், என் பங்குக்கு நானும் இன்னும் கொஞ்சம் இந்த நாட்டை எடுக்கிறேன், எதுக்கு நீ அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அவ ஏற்கனவே தான் இழுத்து கொண்டிருக்கிறார்களே. ஆகவே நல்லதோ கெட்டதோ பெண்களின் வாக்கு பாதிக்கும். எதனால் நான் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு பெண்ணும் இதுபோல் நம்முடைய குடும்பத்தில் நிகழுமானால் இது நியாயப்படுத்தப்படுகிறது. இவர்கள் சரி அப்படின்னு மூடி மறைத்து நாணப்படவில்லை. மேற்கொண்டு அந்த அம்மா வைத்துட்டு இருக்கிறார். அதிமுக ஏறிவிட்டுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க, நீதிமன்றத்துல வழக்கு வரைக்கும் போயிருக்கு, கடைசி ஆயிரத்தை கையில எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? இல்ல, அதெல்லாம் என்ன, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அவர் போராடுகிறார் என்று சொன்னால் 5 ஆண்டுகள் பொறுமையாக இருந்து மாறி வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். வரவில்லை என்றவுடன் அவர்கள் விலகிக் கொள்வோம் என்ற நிலையை எடுத்திருக்கிறார். அந்த பெண்ணை போட்டு திட்டு என்று இவர்களுடைய யூடியூப்ல பேசுகிறார். அவருடைய மனைவியை திட்டு, அவருடைய மனைவியை திட்டுவது இவரை எழுதி கொடுத்தது போல என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய மனைவியை திட்டினால் என்னுடைய மானம் தானே பாதிக்கப்படும். அதெல்லாம் புரியவில்லை. நம்முடைய இளைஞர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்றே புரியவில்லை. எல்லாவற்றுக்கும் ஆவேசமாக நான் இவர்தான் எங்களுக்கு தலைவர், ஆகவே அவர் செய்ததெல்லாம் நெறி சார்ந்தது, அவர் செய்யாததெல்லாம் நெறியற்றது. அவர் இது போல மனைவியை விலக்கி வைப்பாரே, ஆனால் மனைவிதான் குற்றமுடையவளையதால் இவர் இல்லை என்று பேசுகிற பேச்சு என்ன பேச்சு என்று கேட்கிறேன். ஒரு பெண் வாழ்க்கையில் நீதான் எல்லாம் என்று கைப்பிடித்து உன்னுடைய பிள்ளைகளை பெற்று அதை 20 ஆண்டுகள் வளர்த்து வாழ்க்கையில் எல்லாருமாக கூடவே இருந்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை இன்னொருத்தியால் பறிக்கப்படுகிறது என்கின்ற நிலையில் அவள் எய்த்து போராடுகிறார். அப்புறம் ஒன்றும் திருத்த முடியவில்லை என்கின்ற கட்டத்தில் அவள் நீதிமன்றத்துக்கு போகிறாள். அதற்கு இவர் சொல்லுகின்ற விடை என்ன என்றால், உறுதிப்படுத்துகிறாரா?
அதான் உறுதிப்படுத்துகிற வேலையை பொது இடங்களில் செய்கிறார். அவருடைய நெஞ்சு ஊக்கம். அவர் என்ன நினைக்க, இதற்கெல்லாம் நான் யோசிக்கின்ற ஆள் இல்லை. அந்த பெண்ணுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார், நான் பக்கத்து வீட்டில் வைத்திருந்தேன், அப்படி வைத்திருந்தேன், இப்படி வைத்திருந்தேன் என்பதுதானே. இதற்கெல்லாம் யோசிக்க நான் பொது வெளியில் கூட கூட்டிக் கொண்டு போவேன், நீ யார் கேட்பதற்கு. இதெல்லாம் ஒரு முன்மாதிரியான நடத்தைகளாக தொடர்ந்து பல பேர் பின்பற்றி இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன உணர்த்துகிறார் இது மூலமா? இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு அச்சத்தை உணர்த்துகிறார் என்பது மட்டுமல்ல, நாட்டுக்கே ஒரு புதிய ஒழுக்க நெறியை கற்பிக்கிறார். இது ஒரு பொருட்படுத்தத்தக்கதல்ல. இவர்கள் வாதம் எல்லாம் என்ன தெரியுமா, இது பொருட்படுத்தத்தக்கதல்ல, தனி மனிதனுடைய விவகாரம். தனி மனிதனுடைய விவகாரம். ஒரு பையன் ஒரு பெண்ணின் பின்னால் தெரிந்தான். இந்த பெண் சொன்னால், இங்க வா, உன்னை நான் விரும்பவில்லை, என் பின்னால் தெரியாது, என் பெற்றோர்கள் ரொம்ப கடுமையாக இதை சிந்திப்பார்கள், அதனால் என் பின்னால் வந்தால் விளைவுகள் கடுமையாக ஆகும் என்று அவளை எச்சரித்தார். இவன் என்ன செய்தான், என்ன நான் எத்தனையோ நாட்களா உன் பின்னாலேயே வருகிறேன், நீ கவனிக்க மாட்டேங்கிறாய், ரயிலில் பிடித்து தள்ளிவிட்டான். உன்னுடைய விருப்பம் தான் உலகத்திலே உயர்ந்ததா என்று கேட்கிறேன். மற்றவர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் ஒன்றும் இல்லையா? அதனாலே நான் வெளிப்படையாகவே இதையெல்லாம் செய்வேன் என்று சொல்வதன் மூலம் நாட்டினுடைய உறுதிப்படுத்தப்பட்ட ஒழுக்கமுறை சிதைக்கப்படுகிறது. அது ஒரு சிறந்த முறை இல்லை. இதற்கு பதில் இது இல்லை, இது தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் என்பதும் நேருவிடம் இந்த பிழை இருந்தது. கருணாநிதி கிடக்கிறார், கருணாநிதி இது தவிர வேற எதுவும் செய்ததே இல்லை, அது வேறு. மாசேதுங்களிடம் இருந்தது, எல்லாரிடமும் இருந்தது. ஆனால் அவர்கள் இதுதான் முன்மாதிரியான வாழ்க்கை என்பது போல காட்டிக் கொண்டவர்கள் இல்லை. ஒரு புரட்சிக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதனிடமும் இது இருந்தது. நாட்டினுடைய விடுதலைக்காகவே வாழ்நாள் முழுவதும் சிறை இருந்த நேருவிடமும் இது இருந்தது. அது எல்லா சிறப்புகளுக்கும் இடையே இந்த ஒரு சின்ன குற்றமும் இருந்தது என்பதினால் அது பொருட்படுத்தத்தக்கதாக மக்கள் கொள்ளவில்லையே தவிர, இது மட்டுமே இருந்தால் இதுதான் தெரியும் பெரிதாக. அது நல்ல முறை இல்லை. இரண்டாவது, வெளிப்படையாக நான் செய்வேன், அது என்னுடைய விருப்பம் என்று சொல்வது குடும்ப முறைகளை சிதைத்துவிடும். அத்தகைய மனிதன் ஒருவன் நாடாள வருவானே, ஆனால் நாட்டினுடைய ஒழுக்கம் முன்மாதிரியாக நாடாளுகிறவன் தான் இருப்பான் எப்பொழுதுமே. மன்னன் எவ்வளி குடிகள் தான். ஆகவே நாடாளுகள் ஏன் இன்றைக்கு மக்களிடம் ஒழுக்கம் குறைந்து, நாணயம் குறைந்து, நேர்மை குறைந்ததுக்கு என்ன காரணம்? கருணாநிதி போன்றவர்கள் ஆண்டதுதான் காரணம். நாட்டை ஆளுகிறவன் கொள்ளையடிக்கலாம், மூட்டை அடிக்கலாம், இதுதான் வாழ்க்கை முறை என்று கொண்டிருக்கிறான். நாம் செய்தால் என்ன என்று அவன் கேட்பான். ஒரு ரியல் எஸ்டேட்டில் போய் ஒருவன் ஏமாற்றுவான், சீஃப் மினிஸ்டர் எதுதான் செய்கிறார், நான் செய்தால் என்ன என்று கேட்பான். ஆகவே தலைவர்களாக இருக்கிறவர்கள், காந்தியினுடைய காலத்தில் நாடு எப்படி இருந்தது, பொய் சொல்வதற்கே மக்கள் வெட்கப்பட்டார்கள். அப்படி ஒரு காலம் உருவாக்கப்பட்டது. இது தலைவனை பொறுத்ததுதான். தியாகம் செய்வது பெரிதாக கருதப்பட்டது, அவர்கள் போற்றப்பட்டார்கள், நடிகர்கள் போற்றப்படவில்லை. இது ரொம்ப மோசமா இருக்கு. நம்முடைய அடிப்படை நிலையவே மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இவர் சொல்லுகிறார், நான் இன்னொரு பிறப்பில் விவசாயியாக பிறந்து நான் விவசாயம் செய்ய வேண்டும், இதுக்கு இன்னொரு பிறப்பு, இந்த பிறப்பிலேயே 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு உள்ளது, இதற்கு எதுக்கு இன்னொரு பிறப்பு என்று கேட்கிறேன். வாழ்க்கை முடிகின்ற அன்று சாயங்காலம் 6 மணிக்கு சொல்ல வேண்டிய பேச்சு. நமக்கு வாழ்க்கை நடுப்பகுதியில் இருக்கிறது. 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு ஆகா பார்த்தீர்களா, நடிகராக இருந்தவர் இப்பொழுது பாருங்கள் கோவணத்தை கட்டி கொண்டு உழ போய்விட்டார் என்றால் உழவின் பெருமையை அவர் உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறார். திருவள்ளுவரே உழுவார் உலகத்தை காணி என்றுதான் பேசுகிறார். உழவு ஒன்றுதான் பெரிய அளவுக்கு திருவள்ளுவரால் சிறப்பிக்கப்படுகிறது. அதுல ஒன்று இல்லை. ஏன்னா உணவளிக்கின்ற ஒன்று, அது உழைப்பு சார்ந்தது, நேர்மை சார்ந்தது. நெசவும் அப்படித்தான். நெசவும் ஒன்றும் குறைவான. அப்புறம் நெசவாளிகளிடம் போய் நான் அடுத்த பிறப்பில் அதுக்கு அடுத்த பிறப்பில் நெசவாளியாக போய் எத்தனை பிறப்பில் ஒவ்வொன்றாக பிறப்பதற்கு 3000 பிறப்பு வேண்டும். பிறப்பு என்பது துயரமானது. இதெல்லாம் நல்ல பேச்சு இல்லை. இதை போய் பெருமையான பேச்சாக அவர் பேசுகிறார். இதை பெருமையான பேச்சு என்று இந்த அறிவு முதலாத இளைஞர்கள் நினைக்கிறார்கள். எதிர்த்து மறித்து கேள்வி கேட்க தெரியவில்லை. எதற்கு நீ விவசாயியாக பிறக்க வேண்டும், போய் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு விவசாயியாக இருப்பதற்கு எது தடை என்று கேட்பதற்கு இந்த நாட்டில் ஆள் இல்லை. அது நான் நல்லதோ கெட்டதோ சொல்லுகிறேன். இந்த விவசாயத்தை பெருமைப்படுத்துவது போல இந்த நாட்டிலே உள்ள பெண்களை பெருமைப்படுத்துகின்ற, வெறும் பெண்கள் ஓட்டு போடுவார்கள் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாம் ஒரு மனிதனை பற்றி கொண்டு அவனோடு வாழ்ந்து அந்த குடும்பத்திற்கு ஆதாரமாக விளங்குகிற காரணத்தினால்தான் தமிழ் நாகரிகம் சிறந்திருக்கிறது என்றும் பேச வேண்டும். ஒரு பிறப்பு நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றும் பேச வேண்டும். அங்குதான் பல பிறப்புகள் தேவைப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு பெண்களை போற்றுகிற நாடு. ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பாள், நம்மை நாடாளுகிற தலைவன் இப்படி இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம் என்று சொல்வானே, ஆனால் நம்முடைய வீட்டுக்காரரும் இதை தனிப்பட்ட விவகாரமாக ஆக்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைப்பாள். ஆகவே எந்த ஒரு பெண்ணும் வேறொருத்தி தன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட ஒப்புக்கொள்ள மாட்டாள்.
அது தட்டுக்கட்டவள் வேறு, ஒப்புக்கொள்ள மாட்டாள். ஆகவே பெண்கள் காலப்போக்கில் வாக்குச்சாவடிக்கு வருகின்ற போது இந்த செய்தி பெரிதாக்கப்படும். தேர்தல் காலத்துல கட்டிய பெண்டாட்டியை வைத்து ஒழுங்காக வாழ தெரியாதவன் எதற்கு பேசுகிறான் என்று கேட்பார்கள். எனக்கு அரசியல் கருத்துக்கள் தான் அடிப்படையை தவிர எனக்கு இது முக்கியம் இல்லை. ஆனால் என்னவாக இருந்தாலும் சொல்லுகிறேன், ஒரு பெண் அதுவும் மனைவியாக இருக்கின்றவள் ரொம்ப சிறந்த. திருவள்ளுவர் ஒருவரை பற்றி கூட பெருமைப்படுத்தி பேசவில்லை, மனைவியை பற்றி மட்டும் பேசுகிறார். வாழ்க்கை துணை என்று சொல்லுகிறார். பெற்றோர்கள் உனக்கு துணை இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் துணை இல்லை, நண்பர்கள் துணை இல்லை, ஊர் உறவு யாரும் துணை இல்லை. பெண் மட்டும்தான் உன் கையை பிடித்து கொண்டவள். சாகும் போது உன் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது உன்னை தூக்கி விடுகின்ற காலம் வரையிலும் மாறா துணை என்று சொல்லுகிறார். அதனாலே மற்றவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு துணை, வாழ்க்கை முழுவதற்குமான துணை மனைவி என்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கை துணை என்ற புது பெயரை பெண்ணுக்கு கொடுக்கிறார். என்ன, ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி வாய்த்து விட்டாலே ஆனால் அவனுக்கு வாய்க்காதது எது என்று கேட்கிறார். வறுமையாக இருந்தால் என்ன என்று கேட்கிறார். வெட்டி விடுவது என்பது நம்முடைய நாகரிகம் இல்லை, உங்களுடைய கிறிஸ்துவ நாகரிகமும் இல்லை. யூதர்கள் வெட்டி விடுகின்ற வாழ்க்கை முறையை வைத்திருந்தார்கள். இயேசு அதை மாற்றினார். பெற்றோரை விட்டு பிரிந்திருப்பானாக, மற்றவர்களை விட்டு பிரிந்திருப்பானாக, மனைவியை விட்டு பிரியாதிருப்பானாக என்று சொல்லுகிறார். திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி சேர்ந்து என்னை முடக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுறாங்களே, அரசியல் அனுபவசாலையா நீங்க எப்படி பாக்குறீங்க? நீ எத்தனையோ நடிகர்களுடைய வாழ்க்கைக்குள் அரசியல் கட்சிகள் நுழைவதில்லை. நீ அரசியலுக்குள் நுழைந்த காரணத்தினால் அவர்கள் இதை பற்றி பேசுவார்கள், பெருசுபடுத்துவார்கள். தேர்தலின் போது பிரச்சனையாக்கப்படும். நான் சொல்லுகிறேன், பிரச்சனையாக்கப்படும். முன்மாதிரியான வாழ்க்கையா என்று கேட்பார்கள். ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க முடியாதவன் நாட்டுக்கு வாழ்வு கொடுக்கிறேன் என்று சொல்வது சரியாக இருக்குமா என்றெல்லாம் கேட்பார்கள். எல்லாம் கேட்பார்கள். நான் அல்ல, உனக்கு அரசியல் தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டை தவிர, இந்த வாக்காளர் படிவத்திற்கு போய் நீ போராடினாய், அதுல பெரிய தப்பு இருப்பதாகவும் மோடி நாட்டில் இருக்கிறவர்களை எல்லாம் விலக்கி விட்டு அவர் வெற்றி பெற பார்க்கிறார் என்று சொன்னாய். என்ன தப்பு நடந்திருக்கிறது? மிகச் சரியாக செத்தவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, ஒருவன் 4 இடத்திலே வாக்கு பதிந்தது நீக்கப்பட்டு எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது. சும்மா ஸ்டாலின் கத்துவதற்கெல்லாம் நீயும் கத்தி கொண்டு இதற்கு ஒரு போராட்டம் நடத்தி ஒரு 50,000 பேரை கூட்டிக் கொண்டு போய் பார்த்தீர்களா இவ்வளவு பெரிய போராட்டம் யாரும் நடத்தி இருக்கிறா? எதற்கு நடத்துற? உனக்கு புரியவில்லை. வாக்காளர் பட்டியலில் செத்தவன் எல்லாம் ஓட்டு போட்டுக் கொண்டுதான் இப்பொழுது செத்தவன் வருவதில்லை. ஆகவே அரசியல் புரியவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேனே தவிர, சும்மா இந்த வெட்டி பேச்செல்லாம் நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் என்பதெல்லாம் ரொம்ப மிகையான பேச்சு, ரொம்ப மிகையான பேச்சு. நாடு என்பது வேறு. இது என்ன, உன்னுடைய நலனும் நாட்டினுடைய நலனும் ஒன்றா? உன்னுடைய நலன் கூடுதலானது. அதெல்லாம் சும்மா நான் 300 கோடி ரூபாய் சம்பளத்தை 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்தேன். ஏன் விட்டு வருகிறாய்? எங்கே அது என்ன பண்ணுவாய்? ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பணம் சக்தி ஏற்றது, அதிகாரத்தை தருகிறது என்பதனாலேதான் பணத்தை எல்லாரும் விரும்புகிறார்களே தவிர பணத்தை நுகர முடியாது. மணி இட்செல்ஃப் இஸ் பவர். அது உனக்கு பிறகு மீது அதிகாரம். உன்னை நான் விலைக்கு வாங்கலாம். நம்ம திமுக விஜயகாந்த் கட்சி திருமாவளவன் எல்லாரையும் விலைக்கு வாங்குவதோ விலைக்கு வாங்கலாம். மணி இஸ் பவர். அதனால அதை விரும்புகிறானே தவிர நுகர முடியாது. அளவுக்கு அதிகமாக நுகர முடியாது. 3 வேளை தான் உண்ண முடியும். ஒரு இடத்துல தான் படுத்துக் கொள்ள முடியும். 2 வேட்டி சட்டையும் தான் கட்ட முடியும். ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் தான் கட்ட முடியும். அதெல்லாம் தேவையில்லாத ஆகாத பேச்சு பேசுகிறார்கள். ஆகவே ஒரு நடிகரை இவ்வளவுக்கு பேருந்து பக்கத்துல ஓடி நேற்று 2 பேர் அடிபட்டு இருக்கிறான். வண்டியை நிறுத்தி கொண்டு அவனை பார்த்து, நான் வரப்போவதில்லை, போ, இப்ப என்ன எனக்கு பக்கத்துல எதுக்கு ஓடி வருகிறாய்? இப்ப என்ன காணாததை கண்டு விட்ட? உன்னை போல எனக்கு 2 கை 2 கால், உனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் எனக்கும் சாவு வரும், பிறப்பு வரும், நோய் வரும், முதுமை வரும், எல்லாம் வரும். எதை கண்டு நீ ஆவென்று வாயை பழக்கிறாய் என்று சொன்னால் யோசிப்பான், என்னடா அவரே சொல்லுகிறார் என்று. ஆனால் நீயே வியந்து கொள்கிறாயே, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் என்று. இதெல்லாம் ரொம்ப மிகையான பேச்சுக்கள். அந்த இளைஞர்களை கண்டித்து, நான் வரமாட்டேன், நீ நெல்லு, வண்டியை நிறுத்து, எதற்காக கூட ஓடி வருகிறாய், வண்டியில் அடிபட்டு விடுவாய், என்னிடம் இல்லாது என்ன பெரிய இதை நீ என்னிடம் கண்டுவிட்டாய். அரசியல் இயக்கம் நடத்துகிறோம், அந்த இயக்கத்தின் மூலம் நாட்டின் முகத்தை மாற்ற நினைக்கிறோம். நான் பேசுவதை புரிந்து கொண்டு பின்பற்றும், அவ்வளவுதான் செய்யணும். இந்த வேலையெல்லாம் செய்யாத, மரத்துல ஏறாத, தண்ணி கம்பத்துல ஏறாத, சொல்ல வேண்டும். நாடு எப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கால்பந்து ஆடுகிறவன் வந்தேன், கல்கத்தா தலைகளை பிறண்டு விட்டு எத்தனை பேர் செத்தார்கள், ஊரே நிலைகுலைந்து விட்டது. அவன் வெள்ளக்காரன் நல்ல கால்பந்து ஆடினால் என்ன, எனக்கும் கால்பந்து ஆடுகிறவர்களை பிடிக்கும், நல்லா ஆடுகிறார்கள், நல்ல ஆடு. ஏறி அடிக்கிற சேவலை பாராட்டுவோம். அதுக்காக என்ன செய்யுது? சேவலுக்கு கோயில் கட்டுறதா?
அது மாதிரி கால்பந்து ஆட வந்தால் என்ன, கால்பந்து ஆடுகிறவனை போற்றுவது, கிரிக்கெட் ஆடுகிறவனை போற்றுகிறது. தோனி என்றால் அது தோனி என்பது இந்தியாவினுடைய அது நோன் நேம், அறியப்பட்ட மிகச்சிறந்த என்ன, ரொம்ப அவர் உலகத்துக்கு பெரும் காந்தியை போல மாறா தொண்டு செஞ்சிட்டாரு இந்த தோனி. பந்த ஒழுங்கா அடிக்க தெரியுது உனக்கு, இப்ப நாங்க விட்டா கோட்டை விட்டுருவோம், பேட்டை விட்டுட்டு பந்து போயிடும். நல்லா அடிக்க தெரிஞ்சா சிறப்பு. இப்படியே இந்த நாட்டை கொண்டு போய் விட்டார்கள். அதனால சொல்லுகிறேன், உனக்கு விவசாயியாக ரொம்ப போற்றுதல் இருந்தால் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு விவசாயம் செய். நாட்டிலே உற்பத்தி சக்திகளை நாம் போற்றுவதில்லை. விவசாயி ஒரு உற்பத்தி சக்தி, ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ். விஜய் நன்றாக நாட்டியம் ஆடுகிற நாட்டியக்காரி, நன்றாக பாட்டு பாடுகிற பாட்டுக்காரி, நன்றாக கிரிக்கெட் ஆடுகிறவன், நன்றாக கால்பந்து ஆடுகிறவன் எல்லாருமே நான் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ், உற்பத்தி சக்தி அல்லாதவர்கள். அவர்கள் நமக்கு களிப்பூட்டுகின்றவர்கள், அவ்வளவுதான். களிப்பூட்டுவதற்குரியதை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம், அவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பதோ அது முடிந்தது. ஆனால் உற்பத்தி சக்தியான விவசாயி, நெசவாளி இவர்களுக்கு இணையான மனிதர்களாக, அதை விட மேலான மனிதர்களாக நாம் போற்றுவது நம்முடைய அறியாமை. தட் இஸ் அவர் இக்னரன்ஸ். இதான் என்னுடைய கருத்து.